இதுக்கு என்ன அர்த்தம்? பவுல் பொய் சொல்லுகிறார். உங்க வீட்டு கதவை இன்னைக்கு இயேசு தட்டுறாரு இந்தியாவில் வந்து, அப்ப அவருக்கு மகிமை கூடி இருக்கா இல்லையா? ஆனா புறஜாதியார் நாமெல்லாம் இருக்கிறோமே, தீட்டுப்பட்டவர்கள், கண்டாமினேட்டட். இன்னைக்கு நாம அவங்கள பார்த்து வாரும் ஐயா, வாரும் ஐயா, வந்தா என்ன உனக்கு அழிவு இல்ல? குழந்தைகள் தரையில் மோதி கொலை செய்யப்பட வேண்டும், இதுக்கா வாரும் ஐயா? அவனவன் செய்த வினையின் பயனை அவன் தான் அனுபவிப்பான்னு எசேக்கியேல் சொல்றார். அதனால பைபிள் நம்முடைய நாட்டுடைய ஆன்மீக கருத்தை வலியுறுத்தி பேசுகிறது. அவர் சொல்றார் மத்தேயு 23:15, மதம் மாறுகிறவனும் மதம் மாற்றுகிறவனும் நரகத்துக்கு போவார்கள். அப்ப இப்படி அவர் பவுல் பிரச்சாரம் செய்கிறார் புறஜாதியாருக்கு ஆதரவாக. அதில் என்ன வரும்னா, ரோமர் 15:27 வரும், நாங்கள் எங்களுக்கு மட்டும் சொந்தமான இந்த கடவுளை புறஜாதியாருக்கு அறிமுகப்படுத்துகிறோம், அதனால நீங்கள் கடன்பட்டவர்கள், புறஜாதியார் கடன்பட்டவர்கள், நீங்கள் என்ன செய்யணும், அதுக்கு பதிலாக எங்களுக்கு பணம் கொடுக்கணும், நாங்கள் எங்கள் டாக்குமெண்ட்டை உங்களுக்கு சொந்தம் ஆக்கியிருக்கோம், நீங்கள் பணம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. பல புறஜாதியாருக்கெல்லாம் கடிதம் எழுதி பணம் திரட்டுறாரு. அந்த பணத்தெல்லாம் யாரு கொடுக்கிறாரு? எருசலேமில் வாழக்கூடிய இயேசுனுடைய அப்போஸ்தலர்கள் தான் கொடுக்கிறாரு. அதுக்கு அந்த பணம் திரட்டுறதுக்கு தான் இயேசுவை புறஜாதியார்ட்ட கொண்டு போறதுக்கு அவர் இது பண்றாரு. இது அவருடைய நடைமுறை. ஆக நான் சொல்ல வந்த, இப்படி கொண்டு போறதுக்கு அவருக்கு அனுமதிக்கல பல விஷயங்கள். இதை எதிர்த்தாங்க தொடக்கத்தில். பவுல் இயேசுவை புறஜாதியாரிடம் எடுத்துட்டு போகணும்னு முடிவு பண்ணதை இயேசுடைய சீடர்கள் முதல்ல எதுக்குறாங்க. இது கிபி 36-40 வாக்கில் உள்ளது. கிபி 49 எருசலேம் சங்கம், த கவுன்சில் ஆஃப் ஜெருசலேம் கூடி பவுலுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து, இந்த இயேசுடைய அப்போஸ்தலர்களே சரிப்பா நீ சொல்லிட்டு போ, பணம் தருவான்னு சொல்லியிருக்கால, சொல்லிட்டு போ. ஏன்னா அந்த எருசலேம் சங்கம் கூடி தீர்மானம் நிறைவேற்றி, சரி நீ பவுல் புறஜாதியார்ட்ட கொண்டு போட்டுன்னு அனுமதிச்ச பிறகு அப்போது ஒரு கடிதம் எழுதுகிறாங்க, எழுதி கொடுக்குறாங்க பவுல் கையில். கொடுக்குற போது, எருசலேம் வாழ் ஏழைகளை மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். பல ஊழல்களில் உண்டு, இப்போ நம்ம அதை பார்க்கல, பேசி தான் எருசலேம் சங்கத்தில் அதை நிறைவேறிச்சு. அப்போ அதில் பவுல் சொன்ன டாக்குமெண்ட்டில் ஒன்று, ஒரு விஷயத்தில் ஒன்று, நான் பணம் நீங்கள் அங்கீகரிச்சிருங்க, அங்கேருந்து நிறைய பணம் வசூலிக்கலாம் என்று அவர் சொல்லி இருக்க வேண்டும். அதனால தான் எருசலேம் வாழ் ஏழைகளை, ஏழைன்னா யார்? பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் தானே. படிக்காதவங்கள கவனிச்சிக்க, எருசலேம் வாழக்கூடிய படிக்காதவங்களாம் உனக்கு கவனிச்சிக்கப்பா, வேலை இல்லாதவங்களுக்கு அப்படி சொல்லலை. எருசலேம் வாழ் ஏழைகளை, தி நீடி இன் தேர் குரூப் என்கிறது இங்கிலீஷில். அதனால் அந்த சொல்லி ஞாபகப்படுத்தி வி ஷுட் ரிமெம்பர், நம்ம ஏழைகளை மறந்து விடக்கூடாதுன்னு சொன்னாங்க. சொல்லி கொடுத்துருக்காங்க. பணம் திரட்டுறாரு, எருசலேமுக்கு அனுப்புகிறாரு. பணத்துக்காக தான் நடந்த கதை இது. சரி, அப்போ இது பின்னால் 49 தான், கிபி 49 பிறகு தான் அங்கீகாரம் வருது. அதுக்கு முன்னுக்கு எதுக்குறாங்க பவுலை, புறஜாதியார்ட்ட கொண்டு போகாதேன்னு. அப்போ பவுல் பல காரியங்களை சொல்றார். நான் பொய் சொன்னதுக்காகலாம் சொல்றார். என்ன சொல்றாரு பொய்? அதாவது நீ இப்போ போறேன்னு சொல்றீங்க, ஆனால் நான் எங்கள் அம்மாவுக்கு வயிற்றுல கர்ப்பத்தில் இருந்தேன்ல, கருவில் இருக்கிற போதே கடவுள் என்கிட்ட தோன்றி, நீ வந்து என்னுடைய இயேசுடைய புறஜாதியார்ட்ட நீதாப்பா பிரசங்கிக்கணும்னு சொல்லிட்டாரு. இது இப்போ அவர் தன் தாயின் கர்ப்ப பையில இருக்கும் போதே சொன்னதாக இவர் சொன்னாராமா? கருவில் இருக்கும் போதே சொல்லிட்டாராம். அப்ப கருவில் இப்ப வயசு கிட்டத்தட்ட 30 வயசுக்கு மேலன்னு வச்சுக்கோமே, கருவில் இருக்கும் போதே சொன்ன விஷயத்த இப்பதான் ஒரு ஞாபகப்படுத்துறாரு. ஞாபகம் இருந்திருக்குல்ல இவ்வளவு நாளும் சொன்னது. அப்ப ஏன் இயேசுக்கு எதிராக இருந்தாரு? கருவில் இருக்கும்போதே தோண்டி இயேசுவை பற்றிய உள்ள பிரச்சாரத்தை செய்யன்னு சொல்லியிருக்காரே, அந்த அனுமதி வாங்கினவர் இவ்வளவு நாள் என்ன செய்யிட்டு இருந்தாரு? அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? பவுல் போய் சொல்லுகிறார். ஏன்னா இதை இந்த கருவில் தரிசன கதை பல சொல்லியிருக்காங்க பழைய ஏற்பாட்டில், அதை இவருன்னு சொல்கிறார். அதனால் பவுல் நீ பொய் சொல்லுகிறாயின்னு இவங்க சொன்னாங்க. உடனே பவுல் சொல்கிறாரு, நான் பொய் சொல்லலை, அப்படி சொல்லலை. என் பொய்யினாலே
கடவுளின் மகிமை பெருகி இருக்கிறது என்றால், அதிகரித்திருக்கிறது என்றால், என்ன நீங்கள் ஏன் பாவின்னு சொல்றீங்க? நன்மை வரும்படிக்கு தீமை செய்யலாம் என்று கொள்ளலாம் அல்லவா? ஏதோ ஒரு நன்மையை எதிர்பார்த்து ஒரு தீமை செய்திருக்கிறார். பொய் சொன்னதுனால கடவுள் இன்னைக்கு புறஜாதியாருக்கு கடவுளை கொண்டு போகலாம் இன்னும் ஒரு ஒரு சாங்ஷன் பண்ணினதுனால தானே உங்க வீட்டு கதவை இன்னைக்கு இயேசு தட்டுறாரு இந்தியாவில் வந்து. அப்போ அவருக்கு மகிமை கூடி இருக்கா இல்லையா? அப்போ பவுல் இந்த பொய்யை, ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை பொய்யின் மூலமாக சாதிப்பதற்காக நூல் எழுதியிருக்கிறார். அதனால பவுலுடைய நூல்களையும் நாம் என்ன செய்யணும், அந்த ஒதுக்கி வைக்க வேண்டிய 3 டாக்குமெண்ட்ஸில் ஒன்று மார்க் 16:15 சகல தேசத்துக்கும் போய் சகல பாஷைக்காரங்களுக்கும் என்னுடைய நற்செய்தியை சொல்லுங்கிறது ஒன்று. 2 லூக்காவினுடைய காஸ்பல். 3 பவுலுடைய டாக்குமெண்ட்ஸ். ப்ளீஸ் நீங்கள் இந்த 3ஐயும் தூக்கி வச்சுட்டு இயேசுவோடு நேரடியாக வாழ்ந்தவங்க. பவுலும் இயேசுக்கு தொடர்பு இல்லாதவர், லூக்காவும் தொடர்பு இல்லாதவர், இயேசுவோடு நேரடியாக தொடர்புள்ளவர்கள். பவுல் அப்போ இயேசுவை தரிசித்தேன்னு சொல்றாரு. அதுதான் நீங்க இதை முடிச்சிடுறேன். அப்போ இயேசுவோடு தொடர்புள்ளவர்கள், இயேசுவோடு பழகியவர்கள், கர்த்தரோடு பார்த்தவர்கள். கர்த்தர் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க? யோவான் சொல்றாரு 1:18, கடவுளை எவரும் என்றுமே கண்ணால் கண்டதில்லை. என்ன அர்த்தம்? இயேசுக்கு சீடராகன்னு சொல்றாரு. இயேசுவை கூட வாழ்ந்தவர், காப்பாற்றவர், நேராக எல்லாம் பண்ணவங்க. எத்தனாயிரம் பேர் அவரை பார்த்ததாக இருக்கு. அப்போ யாருமே கண்டதில்லைன்னா இயேசு கடவுள் இல்லை. அப்போ கர்த்தரை சொல்லுவேன், யெகோவா பழைய ஏற்பாட்டு கடவுள். அவர் எத்தனை பேர் கண்டிருக்காங்க? ஆதாம் எவ்வளவு பார்த்துருக்காங்க, ஆபிரகாம் பார்த்துருக்கிறார், அவருக்கு மகன் ஈசாக்கு, அவருக்கு மகன் இஸ்ரவேல், மோசஸ் கூட சினாய் மலையில் 74 பேர். அப்போ அவரும் கடவுள் இல்லை, அது வேற கதை. அப்போ நீங்க பழைய ஏற்பாட்டு யெகோவா என்கிற கர்த்தர், ஆண்டவர், தேவன், அவரை பற்றியுள்ள தகவலையும் புதிய ஏற்பாட்டில் இயேசு பற்றிய உண்மையும் தெரியணும்னா இந்த 3 டாக்குமெண்ட்டையும் எடுத்து வச்சுட்டு இனி படிச்சு பாருங்க. ஒரு இடத்துல கூட புறஜாதியாருக்கு ஆதரவாக இவங்க கிடையாது. வெறுத்து ஒதுக்க வேண்டும், கொலை செய்ய வேண்டும், அழிக்க வேண்டும், தீண்டத்தக. பைபிளில் அவங்களாம் சோசன் பீப்புள். இஸ்ரேல் ஜாதிகள்லாம் சோசன் பீப்புள், கடவுள் தெரிந்து செய்யப்பட்ட மக்கள். உபாகம் என்கிற இனச்சட்டம் 7:6 நீங்கள் ஹோலி பீப்புள். அப்ப நாம எஸ்ரா 9:2 ஹோலி பீப்புள். எஸ்ரா அடுத்தால சொல்றாரு கண்டாமினேட்டட், புறஜாதிக்காரங்கெல்லாம் கண்டாமினேட்டட், ஃபில்தி, தீட்டுக்குரியவர்கள், நம்மளாம் தீண்டத்தகவங்க. பைபிள்ல புறஜாதியாரையும் யூதர்களையும் புனித மக்களினமும் தீட்டுப்பட்ட மக்களினமும் மனுவில் கூட இது இல்லை. மனுவில் சொல்றாங்க, ஒரு சுலகம் கூட மனுவில் தீட்டுப்பட்டவங்களை பற்றி, தீண்டாமை பற்றி பேசுறாங்க. இன்னைக்கு என்னெல்லாமோ தீண்டாமையை பிடிச்சு வச்சதே மனுதான். ஆனால் பைபிளில் இதை பாருங்க, தீட்டுப்பட்டவர்கள். அந்த வசனம் உபாகமம் என்கிற இணைச்சட்டம் 7:6, எஸ்ரா 9:2. ஆனால் புறஜாதியார் நாமெல்லாம் இருக்கிறோமே, தீட்டுப்பட்டவர்கள், கண்டாமினேட்டட், ஃபில்தி. எஸ்ரா 9:11, எஸ்ரா 6:21, ஏசேக்கியேல் 22:16, ஏசாயா 52:1. நீங்க நான் சொன்ன இந்த 3 டாக்குமெண்ட்டையும் இயேசுவுக்கும் இந்த பைபிளுடைய கடவுள் என அறியப்படுகிற கர்த்தர் என்கிற ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லாதவர்களாகிய இவங்க 3 எழுத விட்டுட்டு பைபிளில் இருக்கிற வேற எல்லா நூலையும் படிச்சு பாருங்க. ஒவ்வொரு இடத்துல கூட புறஜாதியாருக்கு ஆதரவாக இருக்காது, ஒழிக்கணும்னு இருக்கும். புறஜாதியாரோடு இஸ்ரேல்களையும் ஒரு நிலவுக்கு கொண்டு வந்த, ஒரு நிறக்கு, ஒரு ஒப்புமைக்கு கொண்டு வந்தது செயின்ட் பால். அவருக்கு தேவை ஏற்பட்டது, பணம் வசூலிக்கணுங்கிறதுக்காக அவர் அந்த காரியத்தை செய்தார். கர்த்தரை பலதரப்பட்ட வாசகங்களால் அழைக்கிறாங்க. பிதாவேங்கிறாங்க, அப்பாவேங்கிறாங்க. இப்படி எங்கேயாவது அவர் பிதா, அவர் பிள்ளைகள், நாமெல்லாம் அவருடைய பிள்ளைகள் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வாசகங்கள் வருதா எங்கேயாச்சும்? இல்லை இயேசு நம்மக்கிட்ட சொன்னாரா நீங்கள்லாம் அவருடைய பிள்ளைகள் அப்படின்ற மாதிரி? பைபிளில் ஒரு 5 டெசிக்னேஷன், பதவி பெயர்கள் சொல்லியிருக்கு. 1 சிருஷ்டிகர், சிருஷ்டித்தவர்.
யாரை சிருஷ்டித்தேன்னு தெளிவாக சொல்றார். ஏசாயா 43:15, நான் இஸ்ரேலியர்களை சிருஷ்டித்தேன், உங்களை சிருஷ்டித்தேன்னு சொல்லலை. அதே போல நான் ராஜா, நான் கிங், அரசர். நான் யாருக்கு அரசர்? நான் இஸ்ரேலியர்களின் ராஜா. அதே ஏசாயா 43:15. நான் கடவுளாக இருக்கிறேன். யாருக்கு கடவுள்? நீங்க என்ன சொல்றீங்க? உங்க பிரச்சாரகர்கள் என்ன சொல்றாங்கிறதுல அந்த கர்த்தர் என்ன சொல்லுகிறாருங்கிறத பாருங்க. யாத்ராகமம் என்கிற விடுதலை பயணம் 29வது அத்தியாயம் 45-46 வசனங்கள். அவர் சொல்றார், நான் இஸ்ரேலியர்கள் மத்தியில் வாசம் பண்ணி அவர்களுக்கே கடவுளாக இருப்பேன். சரி, நான் தந்தை, அப்பா பிதாவே நம்ம பிள்ளைகள் சொல்றாங்க இல்லையா? யாருக்கு அப்பா? நான் யாருக்கு தந்தை? எரேமியா 31:9, நான் இஸ்ரேலியர்களின் தந்தை. உங்களை சிருஷ்டிக்கல, உங்களுக்கு அரசியல் ரீதியான ராஜாவா இல்லை, உங்களுக்கு கடவுள் இல்லை, உங்களுக்கு அப்பா இல்லை. நமக்கு சொந்தமில்லாத ஒரு ஆளை பார்த்து அப்பா பிதாவேங்கிறது நாகரிகமான சொல்லுன்னு நான் நினைக்கல. ஒன்று, இது பழைய ஏற்பாட்டில் கர்த்தருக்குள்ளது. புதிய ஏற்பாட்டில் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டுக்கு பழைய ஏற்பாட்டில் வந்திருக்கு, நான் உங்களுக்கு ஒரு இரட்சகரை தருவேன், உங்களுக்கு அவர் ராஜ்யத்தை கொடுப்பார், என்னென்ன கடமைகள்லாம் செய்வார், இரட்சகர் மெசியாவுடைய பணிதல் வர்றபோது நாட்டை கொடுப்பார், ராஜாவாக இருப்பார், புறஜாதியரை பழி வாங்குவார், எல்லாம் இருக்கு இந்த வாக்குத்தத்தங்கள். அந்த மெசியா எங்கே யாருக்கு பரம்பரையிலிருந்து வருவார்? தாவீது மன்னனுடைய பரம்பரையிலிருந்து வருவார். இது பழைய பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். அப்போஸ்தலன்படி என்கிற திருத்தூதர் பணிகள் 13:23 இயேசு இரட்சகர். யாருக்கு இரட்சகர்? தமது வாக்குத்தத்தத்தின்படி, வாக்குத்தத்தம் சொன்னேன், உனக்கு ஒரு இரட்சகரை கொடுப்பேன், அவன் உங்களுக்கு நாட்டை வாங்கி கொடுப்பான். தமது வாக்குத்தத்தத்தின்படி தாவீதின் வம்சத்திலே இயேசுவை இஸ்ரேலியருக்கு இரட்சகராக எழும்ப பண்ணினார். உங்களுக்கு இரட்சகர் இல்லை, அப்ப இயேசுவும் உங்களுக்கு சொந்தம் இல்லை, அவர்களும் உங்களுக்கு, கர்த்தரும் நமக்கு சொந்தம் இல்லை. இன்னைக்கு நாம அவங்கள பார்த்து வாரும் ஐயா வந்தா என்ன உனக்கு அழிவு இல்லை? இயேசு வர ஐயோ எதிர்பார்க்குறாங்க நம்ம ஆள்கள், எவ்வளவுக்கு நம்ம ஆள்கள் உண்மையை அறியாம இருக்காங்கிறத பார்க்கணும். வந்தா இவனுக்கு அழிவு, புறஜாதியரை அழிக்க வேண்டும் என்பதற்காக அவர் வரணும். சகரியா சொல்றார், பண்டைய நாளில் செய்து போல அவர் வந்து போர் தொடுப்பாராம் புறஜாதியார் மீது. புறஜாதி பெண்கள் கற்பழிக்கப்பட வேண்டும், வீடுகள் கொள்ளையடிக்கப்படணும், குழந்தைகள் தரையில் மோதி கொலை செய்யப்பட வேண்டும். இதுக்காக வரும் ஐயா. அப்போ நம்ம அறியாமையினால தான் இதை பண்ணுறோம். இதை சிந்திக்கணும் நம்ம ஆள்கள். நீ விசுவாசம் நம்ம நினச்சிட்டு பாவம் தீரும். பாவம், நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும், பாவம் என்பது இன்னைக்கு சின் என்கிற ஆங்கில சொல்லை பாவம் என்று சரியான மொழிபெயர்ப்பில் சொல்லலை. அது ஒரு பக்கம், அது இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்க வேண்டாம். ஆனால் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்கு. ஜட்ஜ்மெண்ட் அந்த நியாய 2ஆம் வருகை இருக்குல்ல, பரலோகராஜ்யத்தை கொண்டு வருவார்ல, அப்போ ஒரு நியாய தீர்ப்பு நடக்கும். நியாய தீர்ப்பு கொஞ்சம் பேரை சொர்க்கத்துக்கு அனுப்புறாங்க, கொஞ்சம் பேர் நரகத்துக்கு அனுப்புறாங்க. எப்படி என்ன என்ன கேட்டகரியில் கிளாஸிஃபை பண்ணணும்? எப்போ வரீங்களா? சரி, யாரெல்லாம் இயேசு விசுவாசிங்களோ எல்லாரும் மோட்சத்துக்கு போ. மோட்சம் பண்ண வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. சொர்க்கத்துக்கு போ, ஹெவன். நீங்களும் விசுவாசிக்கலையா? நரகத்துக்கு போ. இப்படி தானே. ஆனால் அங்கே என்ன இருக்கு தெரியுமா? அவனவன் செயல்களுக்கு ஏற்ப, இதோ நான் சீக்கிரமா வருகிறேன், அவனவன் செயல்களுக்கு ஏற்ப அவனவனுக்கு நான் செய்கிற கைமாறு என்கிட்ட இருக்கு. நல்லது செய்தா நல்லது. உனக்கு ரத்தமோ, இயேசுனுடைய ரத்தமோ, அவருடைய கிருபையோ, அவருடைய பேரன்போ கடைசி காலத்துக்கு பயன்படாது. அவனவன் செய்த கர்மா தியரி தான் ஒர்க் அவுட் ஆகுன்னா நீங்க ஏன் மதம் மாறி போறீங்க?
நீங்கள் விசுவாசிட்டீங்க, அவர் நம்பிட்டீங்க, விசுவாசங்களுக்கு எல்லாம் மோட்சம் உண்டுன்னு சொன்னால் பரவாயில்ல. பேதுரு சொல்லுவார், 1 பேதுரு 1:17, நீங்கள் தந்தையே என்று அழைத்து மன்றாடுபவர். ஒரு ஆளை பார்த்து தந்தையே எப்பா பிதாவேன்னு, அவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? அவர் கிறிஸ்தவரா இல்லையா, இயேசுவின் மீது விசுவாசம் வைத்தவரா இல்லையான்னு பார்க்கறதில்ல, அதை பார்க்கறதில்ல. நீங்கள் தந்தையே என்று அழைத்து மன்றாடுவோர் ஆளை பார்த்தல்ல, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். 1 பேதுரு 1:17. இதே பவுல் விசுவாசம் தான் முக்கியம், விசுவாசத்துட்டு நீங்க சும்மா இருந்தா போதும்னு சொன்ன பவுல், மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை, அவருடைய இரக்கத்தினால்தான் எல்லாம் ஆகும்னு சொன்னவர். கடைசி காலத்தில் நடக்கிற நியாய தீர்ப்பு, கிறிஸ்து நடத்தக்கூடிய நியாய தீர்ப்பு காலத்தில் அதெல்லாம் அதை பற்றி பேசல. இயேசுடைய இரத்தம் ஜெயம். இயேசு நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தினார். சகல பாவங்களும் இந்த இயேசுனுடைய இதில் தீந்துரும், சரியாயிரும்னு எல்லாம் சொன்னாங்களே, அதை பற்றி பவுல் சொல்லலை. பாருங்க, அவர் சொல்றார், நாம கடைசி காலத்தில் நியாய தீர்ப்பின் போது கிறிஸ்துனுடைய நடுவர் இருக்கைக்கு முன்ன நம்ம நிற்கிற போது உடலோடு வாழ்ந்த காலத்தில் நாம செய்த நன்மை தீமைக்கு கைமாறு பெற்றுக்கொள்ளுமாறு ஒவ்வொருவரின் செயல்களும் வெளிப்படும் என்கிறார். அடுத்தால வெளிப்படுத்தின விசேஷம், ஜான் இயேசுடைய சீடர் எழுதுகிறார், யோவான் திருவெளிப்பாடு 22வது அத்தியாயம் 12வது வசனம். இதோ இயேசு சொல்றாராம், நான் சீக்கிரமாக வருகிறேன், அவரவர் செயலுக்கு ஏற்ப அவரவருக்கு நான் அளிக்கவிருக்கிற கைமாறு என்னிடம் உள்ளது. அதனால வினைப்பயன் கர்மா தியரி தான் பைபிள், புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும். அதே போல எசேக்கியேல் பழைய ஏற்பாட்டில் சொல்லுவார், அப்பன் செய்த பாவம் பிள்ளைக்கு வர்றதில்லை, பிள்ளை செய்த பாவம் அப்பனுக்கு போறதில்லை, அவனவன் செய்த வினையின் பயனை அவனவன் தான் அனுபவிப்பான்னு எசேக்கியேலையும் சொல்றார். அதனால பைபிள் நம்முடைய நாட்டுடைய ஆன்மீக கருத்தை வலியுறுத்தி பேசுகிறது. அதைத்தான் கர்மா தியரியைத்தான் சொல்லுதே தவிர, நியாய தீர்ப்புக்கு காலத்தில் கூட வினைப்பயன் தான் கர்மா தியரி தான் நிற்கும்னு சொல்லுதே தவிர, இயேசுனுடைய இரத்தம், இயேசுனுடைய பேர் இரக்கம், கர்த்தருடைய இயேசுக்கு பேர் இருக்கிறத நம்ம பார்த்தோம், நம்ம புறஜாதியார் அழிஞ்சு போனோங்கிறதான் அவருடைய பேர் இரக்கம், அது எதுவும் பலன் இல்லை என்று பைபிள் பேசுகிறது. தோமையர் அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்க, இந்த தோமையர் இந்தியாவுக்கு வந்தார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இங்கே இருந்தார், அங்கே இருந்தார், இன்னது நடந்தது அப்படின்லாம் ஒரு நம்பிக்கை உண்டு. இதற்கான ஏதாவது ஒரு அத்தாட்சி பைபிளில் இருக்கா? பைபிளுக்கு வெளியே எந்த அத்தாட்சியும் இருக்கிற மாதிரி தெரியல, ஆனால் பைபிளுக்குள்ளார ஏதாச்சும் அத்தாட்சி இருக்கா இதுக்கு, தோமையர் இந்தியா வந்ததுக்கோ இல்லை தோமையரை பணிச்சதுக்கோ? பைபிளில் தாமஸ், செயின்ட் தாமஸ், இயேசுடைய சீடர் தாமஸ் பார்த்திபா நாட்டுக்கு போனதாக இருக்கு, இந்தியாவுக்கு வந்ததா இல்லை. இது பைபிளுக்கு வெளியில் உள்ள ஒரு நூல். இன்னும் ஒரு செய்தி நம்ம தெரிஞ்சிருக்கணும், இந்த தாமஸ்ங்கிறவர் இயேசுடைய ஒரு தாமஸ் வந்திருக்கிறார், அது இயேசுக்கு காலத்துக்கு பிறகு 3ஆம் நூற்றாண்டு. அவருக்கு பேர் நான் மறந்துட்டேன், அவருக்கு பேர் தாமஸ்ன்னு தான் வரும், மார்த்தோமாவா தாமஸா இன்னொன்று வரும், கனானய தோமன், கனான் நாட்டிலேருந்து வரக்கூடிய தோமன்னு சொல்லி அப்படி ஒரு ஆள் வந்தார். இங்கே கொஞ்சம் கிறிஸ்தவ மதத்தை பரப்புற கிறிஸ்தவர்கள் பிரச்சாரம் தொடங்கி காலத்தில் வந்தார். இயேசுடைய சீடர் இந்தியாவுக்கு வரல. அன்பை போதிக்கிறதுக்கு நீங்கள் வெளிநாட்டிலேருந்து ஆள் வரணுமா? இவங்க பேசுகிறாங்களே, தாமஸ் அன்பை சுமந்து கொண்டு இந்தியாவுக்கு வந்தார்னு, பாஸ்கெட்டில் சுமந்துட்டு. அன்பு என்ன இன்னும் ஒரு ஆள் டீச் பண்ணி வரக்கூடிய விஷயமா? நம்ம ஏற்கனவே ஸ்ரீ டிவிலே ஒரு ப்ரோக்ராமில் நான் இதை சொல்லியிருக்கிறேன். அன்பு பிறர் அறிவுரை சொல்லி வரக்கூடியது அன்பு. அது தானாக முகிழ்கிறது. பறவைகள் ஒன்று நேசிக்குது. யார் ஞானஸ்தானம் கொடுத்தா அதுக்கு? என்னைக்கு அது ஞானஸ்தானம் வாங்கிச்சு? விலங்குகள் ஒன்று நேசிக்குது. அது இந்து மதத்தில், சனாதன தர்மத்தில், இந்தியாவில்
அன்பு என்கிறது பேசு பொருளாக இல்லை. ஒவ்வொரு ஈசாவாசியம் இதம் சர்வம், இருக்கிறதெல்லாம் கடவுள், கடவுளை தவிர வேறு எதுவும் இல்லை. அதனால் எல்லார்ட்டையும் கடவுள் இருக்கிறாருன்னு தெரிஞ்சிட்டு அவங்கவுங்களுக்கு தேவையானதை நம்ம செய்யணும். இதுதான் அன்பே சிவம். அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார். அதனால் இதுதான் அடிப்படை கொள்கை நம்முடைய இது. அதனால் இது அன்பு அவர் கொண்டு வந்தாருங்கிறது அவர் தான் அவருக்கு சீடல்கிட்ட சொன்னார், நீங்கள் எங்கேயும் போகாதுங்க. மத்தேயு 10:5-6 புறஜாதி நாடுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னவர் அதை மீறி தாமஸ் இந்தியாவுக்கு வந்திருக்காருன்னா அப்போ அவர் குரு துரோகியா இல்லையா? தன்னுடைய குருவுடைய உத்தரவுக்கு மீறி அவர் செயல்பட்டிருக்கிறாரா இல்லையா? பைபிளில் ஆதாரம் இல்லை. ஆனால் அவங்க எதை வச்சுட்டு இப்போ இதை சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்கன்னா மார்க் 16:15 மார்க் 16:15 இயேசுனுடைய வார்த்தை இல்லை. ஐயா, கர்த்தர் நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு ஒரு பிரமாணம் மாதிரி, சத்திய பிரமாணம் மாதிரி செஞ்சு தராரு பைபிளில். அது எல்லாருக்கும் தானே, நமக்கும் தானே? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படி ஒரு வாக்கு கொடுக்கிறார். இதே போல் இன்னும் சொல்கிறார், இந்த ப்ராமிஸ்ட் லேண்ட், உனக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட இந்த நிலம் என்றென்றும் உனக்குள்ள உரிமை சொத்துன்னு சொல்கிறார். நிறைவேறிச்சா இது? வேறு ஜாதியினர் உன்னை ஆளமாட்டார்கள், நீ வேறு ஜாதியினரை ஆழ்வாய். இதில் ஏதாவது நிறைவேறிச்சா? ஒன்று, என்றுமுள்ள உரிமை சொத்தாக அந்த தேசத்தை, அந்த ப்ராமிஸ்ட் லேண்ட், வாக்களிக்கப்பட்ட நிலத்தை கொடுப்பேன்னு சொன்னாரே. கிமு 586 இருந்து கிபி 1948 வரை நமக்கு சுதந்திரம் கிடைச்சக்கு அடுத்த வருஷம் வரையிலும் அவர்கள் தங்களுடைய சொந்த நாட்டை இழந்திருந்தார்கள். அப்போ அவருடைய வாக்குறுதி என்னாச்சு? நீ பிற ஜாதியாரை ஆழ்வாய், ஆனால் உன்னையோ அவர்கள் ஆளமாட்டார்கள். இது என்னாச்சு? இந்த வாக்குறுதி அவர் கொடுக்கிறார், நீ புறஜாதியாரை ஆழ்வாய், அவங்க ஒன்றும் ஆளமாட்டாங்கன்னு. ஆனால் கிமு 586 நெபுகாத்நேசாருடைய ஆட்சி காலத்தில் இருந்து கிபி 1948 வரையிலும் யாரெல்லாம் ஆட்சி செய்தாங்க? ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. அதே போல நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. என்ன அருமையான ஒரு வசனம் இது! இந்த ஒரு வசனத்துக்காகவே இது உண்மையாக இருந்தால் மதம் மாறலாம். எப்பவும் அவர் கடவுளாக இருக்கணும், நம்ம கூட இருக்கணும். அப்போ நம்ம கூட இருந்தால் நமக்கு எந்த துன்பங்களும் வராது. நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். என்னுடைய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அப்பா ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தார். கையில் 2 கையும் இப்படி இருக்கு. ஒரு கையில் ஒரு கோழி குஞ்சு, அதுக்கு மேலே அடுத்த கை இப்படி இருக்கு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த கோழி குஞ்சுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது போல அருமையான, சின்ன வயசில் நான் பார்த்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அதே கடவுள் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்த கடவுள் கிமு 586 நெபுகாத்நேசார் என்கிற புறஜாதி மன்னர் படையெடுத்து வருகிறத அறிந்த உடனேயே கெருபுகளின் மீது ஏறி, ஒருத்தருக்கும் தகவல் சொல்ல, கெருபுகளின் மீது ஏறி கிழக்கு வாசல் வழியாக வெளியேறிட்டார். ஏசைக்கில் ஒரு தரிசனத்தை பார்த்திருக்கார். தூரத்திலே ஒரு மலையின் மீது அது இறங்குறத பார்த்தாரா. அது பிறகு அவருக்கு தரிசனம் மறைஞ்சு போச்சான். தப்பி ஓடிட்டாரு. இவங்களெல்லாம் கைவிட்டுட்டு தனக்கு சொந்த உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக கெருபுகளின் மீது தப்பி ஓடிட்டார். அதுக்கு பிறகு அவரை நேரில் பார்த்தவங்க யாரும் கிடையாது. அதுக்கு முன்னுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல ஆதாம் பார்த்திருக்கிறார், ஏவாள் பார்த்திருக்கிறாங்க, நோவா பார்த்திருக்கிறார், ஆபிரகாம் பார்த்திருக்கிறார், ஈசாக்கு, மோசஸ். இன்னைக்கு யாரும் இல்லை, யாரும் பார்க்கல. அப்போ இதுதான் அந்த உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இவையெல்லாம் அந்தந்த காலத்தில் அந்தந்த தேவைக்கு ஏற்ப தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் எழுதி கொண்ட விஷயங்கள். கடவுள், உண்மையான கடவுள் இப்படியெல்லாம் சொல்லிட்டு கையை விட்டுட்டு போவாரா? அதனால இது அந்த வசனத்துக்கு அதுதான் மரியாதை. சரி, அப்போ அந்த பைபிளில் வரக்கூடிய
மனிதர்களோ இல்லை அந்த இறை தூதர்கள் இல்லை தீர்க்கதரிசிகள்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட மனித புனிதர்கள்லாம் வந்து நிறைய பேர் வராங்களே, அவங்க வந்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்காட்டாக நாம் எடுத்துக்கிட்டு இதுலேருந்து ஒரு செய்தியாக எடுத்துக்கலாம் இல்லைங்களா ஐயா? பைபிள் பல நூட்கள், நான் ஏற்கனவே சொன்னேன், 46 புத்தகங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் 27 இருக்குது. தீர்க்கதரிசிகள் என்கிற இறைவாக்கினர்கள் தான் இந்த நூல்கள் எல்லாம் எழுதினார்கள் என்று இன்று நம்ம நம்புகிறோம். இந்த தீர்க்கதரிசிகள் என்கிற இந்த இறைவாக்கினர் எப்படிப்பட்டவர்? அவர்கள் பொய்யர்கள். ஏசாயா 9:15. தீர்க்கதரிசிகள் என்கிற இறைவாக்கினர்கள் பொய்யர்கள், பொய்யும் வஞ்சக எண்ணமும் உடையவர்கள். எரேமியா 23:25-28. விபச்சாரம் செய்கிறார்கள். எரேமியா 23:14. குடிகாரர்கள். ஏசாயா 28:7. மக்களை தவறாக வழிநடத்துகிறார்கள். மீகா 3:5. பொய்யர்கள், பொய்யும் வஞ்சக எண்ணம் உடையவர்கள், விபச்சாரம் செய்கிறார்கள், குடிகாரர்கள், மக்களை தவறாக வழிநடத்துகிறார்கள். அதாவது பழைய ஏற்பாட்டில் ஒரு விஷயம் இருக்கு. சகரியா 13:3. எவனாவது மீண்டும் தீர்க்கதரிசி என்னும் இறை வாக்கினாக தோன்றுவானானால் அவனை பெற்றெடுத்த தந்தையும் தாயும் அவனை குத்தி கொண்டு ஓடுவார்கள். தீர்க்கதரிசி இல்லை. இனி எவனாவது நான் தீர்க்கதரிசி இறைவாக்கினன் சொல்லிட்டு வந்தால் அவனை பெற்ற தாயும் தகப்பனும் பெற்றோர்களே அவனை குத்தி கொண்டுருவாங்க. இது நடந்ததா? பழைய ஏற்பாட்டில் இப்படி செய்வாங்கன்னு இருக்கு. அதுபோல எத்தனை பேர் இறைவாக்கினன் வந்திருக்காங்க, இதை கவனிக்கணும். அதனால இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும். மதம் மாற்றுறதுக்கு இவ்வளவு தீவிரமாக முயற்சிக்கிறாங்களே, இயேசு இந்த மதமாற்றத்துக்கு எதிராக இருந்தார். அவர் சொல்றார் மத்தேயு 23:15, மதம் மாறுகிறவனும் மதம் மாற்றுகிறவனும் நரகத்துக்கு போவார்கள். மதம் மாறுகிறவனும் மதம் மாத்திரவன் பல நாடுகளுக்கும் தேசங்களுக்கெல்லாம் போய் மதம் மாத்திராம இல்லையா, அவனும் அவனால் மதம் மாற்றப்பட்டவன். அதனால நம்ம நண்பர்கள் நம்ம சகோதரர்கள் ஒரு பிரயோஜனமே இல்லை அந்த மதத்தால். இயேசுடைய ரத்தம் நம்ம பாவத்தை தீர்க்க போறதில்லை. நம்முடைய சந்தோஷம் துக்கம் சந்தோஷமாக மாற போறதில்லை. நம்முடைய வினைப்பயன் தான் ஒர்க் அவுட் ஆக போகுது. பரலோகத்தில் நமக்கு இடம் இல்லை, பாவ மன்னிப்பு கிடையாது. இயேசு சிலுவையில் தொங்கினது வேஸ்ட். அவருடைய ரத்தம் யாரையுமே ரட்சிக்கலை. இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். மதம் மாறுறவன் நரகத்துக்கு போவான்னு இருக்கு. அது இனி அவருக்கு 5 பதவி இருக்கு. நம்ம அப்பா இல்லை, நமக்கு கடவுளாகவும் இருக்க மாட்டேங்கிறார். நம்மளை சிருஷ்டிக்கல, நமக்கு ரட்சகர் இல்லை. எந்த விதத்தில் நமக்கு அவங்க சொந்தக்காரங்க இல்லை. நாம அதனால புரிந்து கொண்டு மதமார்கிற இல்லை, அது வேற விஷயம். கிறிஸ்தவங்க இருக்கட்டும். ஆனால் கிறிஸ்தவ மதத்தின் மூலமாக இந்து மதம் போதிக்கின்ற சனாதன தர்மம் என்கிற இந்து மதம் போதிக்கின்ற எல்லாவற்றிலும் கடவுள் இருக்கிறார். எல்லாவற்றையும் நம்ம நேசிக்கணும், எல்லாவற்றையும் அன்பு செலுத்தணும் என்கிற அந்த கொள்கையை புரிந்து கொண்டு மற்றவங்க மீது வெறுப்பு இல்லாமல் இந்து மதத்தின் மீதும் இந்திய மக்கள் மீதும் அவங்க மிகச்சிறந்த பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறாங்க. அதை நம்ம புரிந்து கொண்டு உலகத்தோடு ஒட்ட ஒழுகி அவங்களோடு இணக்கமாக வாழ வேண்டும். துவேஷ வாழ்க்கை வாழ வேண்டாம் என்று தான் நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு மதமாற்றுவதற்கான நிகழ்ச்சியாக நான் எடுத்துக்கொள்ளவில்லை. பைபிளை அவர்களுக்கு போதிக்கணும். நீ பார்த்தீங்கன்னா நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் இவனுக்கு பிரஜாதிகாரம் போக முடியாது. பரலோக ராஜ்யத்தில் உனக்கு வீடை கட்டணும், நீ டொனேஷன் கொடு, செக் நம்பர் கொடு, இந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பு சொல்றாங்களே. எப்படி ஏமாத்துறாங்க? ஏமாந்து நீ பணம் கொடுக்குறியே, உனக்கு உனக்கு அங்கே போகவே முடியாதே பிரஜாதிக்காரன். உனக்கு வீடு கட்டு வேணும், ஏமாத்துறான். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து நம்ம வாழ்க்கையில் நல்ல முறையில் வாழ்ந்து எல்லோருக்கும் பயன்படி வாழணும்னு நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி ஐயா. முக்கியமாக இன்னொரு தகவல் என்னன்னா, ஐயா அவர்கள் எழுதின புத்தகம் தமிழில் வந்தது. யூதர்களின் இயேசுவும் பவுலின் கிறிஸ்துவன்றது தமிழ் புத்தகம்.
இதுவே கருட பிரகாஷன் என்ற ஒரு பப்ளிஷிங் ஹவுஸ் மூலியமாக வெளியிடப்பட்ட ஆங்கில புத்தகமாகவும் இருக்கிறது. இதே விஷயங்கள், ஐயா பேசின விஷயங்கள் ஆங்கில வடிவில் இருக்கு மொழியில். அதை தவிர்த்து, இதை தவிர்த்து மற்ற விஷயங்களும் சேர்க்கப்பட்டு நல்ல ஒரு கொஞ்சம் பெரிய புத்தகமாகவே இருக்கு. இந்த 2 புத்தகம் பற்றியும் பேசினதுக்கு, நமக்கு உங்களுடைய கருத்துக்கள் எல்லாற்றையும் பரிமாறிக்கொண்டதற்கு, நமக்கு பல விஷயங்களில் தெளிவடைந்ததுக்கு ஐயா அவர்களுக்கு நாம் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி ஐயா.